இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது தன்னுடைய அம்மா வேற ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பொண்ணு, நீ அப்பாவுக்கு துரோகம் பண்றியான்னு கேட்கிறாள். உடனே இந்த லேடி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அதை கேட்காமல் வெளியே ஓடி போய் சேர்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காள். அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய அப்பா அங்க வந்துடுறாரு. உடனே தன்னுடைய பொண்ணு கிட்ட வந்து, எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அப்போ அவருடைய மனைவி அங்க வந்து, ஸ்கூல் விட்ட உடனே என்கிட்ட வந்து சாக்லேட் கேட்டா, நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்காள்னு தன்னுடைய புருஷன் கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அம்மா பொய் சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்றத நம்பலனா நீங்க ரூமுக்கு போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும்னு சொல்றா. உடனே இவரும் ரூமுக்குள்ள போய் தன்னுடைய மனைவி பாய் பிரண்ட வெளியே தரன்னு இழுத்துக்கிட்டு வராரு. வந்து தன்னுடைய மனைவி கிட்ட இவன் யாருன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆள் கிட்ட, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கம் வந்தினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஆளை வெளியே அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட, நான் தினமும் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, உன்னுடைய பொண்ணே உன்னை இப்படி தப்பா பேசுறா, நம்ம 2 பேரும் 10 வருஷம் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் எதுக்காக இப்படி எனக்கு துரோகம் பண்ண, எனக்கு உன்னுடைய மூஞ்சில முழிக்கவே அருவருப்பா இருக்கு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, என்னுடைய மகளை நானே வளர்த்துக்கிறேன், நீ உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. துரோகம் பண்ண மனைவிக்கு இவர் சரியான தண்டனை தான் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.